அண்மை செய்தி. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதியத்தை பிடித்தம் செய்ய பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விவரங்கள். வணக்கம். கடந்த 13 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நாள்தோறும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த இடைநிலை ஆசிரியர்கள் நாள்தோறும் கைது செய்யப்படுவதும், தனியார் மண்டபத்தில் அடைக்கப்படுவதும், அதன் தொடர்ச்சியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதும் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தங்களுடைய ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என அறிவித்து நாள்தோறும் பல்வேறு இடங்களில் எழும்பூர், டிசிஐ, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக வழங்கிய தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருந்த அந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தங்கள் போராடுவதாகவும், கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தங்கள் மீது கருணை காட்ட மனமில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் மீது இடைநிலை ஆசிரியர்கள் முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அரசு சட்ட விதிகளின் அடிப்படையில் பணிக்கு வராமல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களின் அடிப்படையில் நோ பே நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் அவர்களுக்கான ஊதியத்தை பிடித்தம் செய்வதற்கான ஒரு உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை பிறப்பித்திருக்கிறது. ஆசிரியர்கள் எந்தெந்த நாட்களில் பணிக்கு வரவில்லையோ, அதாவது மருத்துவ விடுப்பை தவிர்த்து மற்ற விடுப்புகளில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணிக்கு வராத நாட்களில் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஊதியத்தை பிடித்தம் செய்வதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எந்தெந்த ஆசிரியர்கள் எந்தெந்த நாட்களில் இருந்து விடுமுறையில் இருக்கிறார்கள் என்ற தொடர்பான விவரங்களை சேகரித்து அனுப்பவும் தொடக்க கல்வித்துறைக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் பள்ளிக்கல்வித்துறை பரிசீலனை செய்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை திட்டவட்டமாக இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.